ஹலோ பிபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வயநாட்டில் தான் இருக்கோம். இது வந்து என்ஆர்எஃப் ப்ரோ தான். என்ஆர்எஃப் ப்ரோவே தான் ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. திரும்பவும் நம்ம ஆள் சொதப்ப ஆரம்பிச்சிட்டாருங்க. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிறான். ஸ்டார்ட் பண்ண வேறு. ஓகேங்க, தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நான் போக வ்ளாக் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து டேட் வந்து 27. என்ன ப்ரோ வீடியோ எடுத்துரு ப்ரோ, எடுத்துரு. ஹாய். எப்பாடி தள்ளி தான் இன்றைக்கும் ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி வந்து டே 3 கேரளா ட்ரிப்போட டே 3. இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் இங்கே பிளேஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போச்சு. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிறான். யாரையாவது டோப் பண்ண சொல்லுவாங்க. டோப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வ்ளாக் பண்ணுறேன். இதுதான் நேற்று நம்ம எடுத்த ரூம், நேற்று நைட்டு. என்ன ப்ரோ? பனசுரா சாகர் டேம். பனசுரா சாகர் டேம். சாகர் டேம் என்ன ரூட்டு? ஆஹா, ரூட் இதை மாற்றி போகிறோன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாங்க. ரூட் வேறு மாற்றி போகிறேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ரூட்டு பார்த்துக்கலாம், தப்பாக வரும். ஓகே ப்ரோ. போடுங்க பார்ப்போம். பனசுரா சாகர் டேம் 20 கிலோமீட்டர் வரும் ப்ரோ. வண்டி டோப் பண்ணி ப்ரோ ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இதெல்லாம் அந்த டேம் போகும்போது ப்ளாக் பண்ணணும். பசிக்குது வேறு, சாப்பிடணும். நிதிஷ் ப்ரோ தான் டோப் பண்ணி விட்டார். 20 கிலோமீட்டர் தான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. வயநாடு போகலாம். இன்றைக்கி வந்து என்னன்னே தெரிலிங்க. நாங்கள் ஒரு 2 பிளான் போட்டு வச்சுருந்தோம். பனசுரா சாகர் டேம் போகலாம், இல்லைன்னா அங்கேயும் போயிட்டு மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு பார்த்தோம். மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்களாம்மா, அங்கே தண்ணி இல்லை அப்படிங்கிறதுனால. பனசுரா டேம் மட்டும் போய் பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான். நம்ம வண்டிக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரி வந்து டவுன் ஆகிக்கிட்டே இருக்குது. என்னன்னு தெரில, ஆனால் புது பேட்ரி தான். ஏதோ ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் சார்ஜ் வந்து போய்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஃபாக் லைட்லேருந்து போகுதா இல்லை நம்ம ஜிபிஎஸ்லேருந்து போகுதா, அது நல்லா தெரியும். ஆனால் ஒரு நைட் கூட நிற்க மாட்டேங்குது, டக்குன்னு குறைஞ்சிருதுங்க. இல்லை பேட்ரி கம்ப்ளைண்ட்டாக இருக்குமா இல்லை என்னன்னே தெரில. சரி பார்த்துப்போம். ஆனால் இவங்க சைட்லாம் பார்த்திங்கன்னா இடம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி கேரளாலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திடீர்னு ஒரு ரோட்டில் போகிற மாதிரி இருக்கும். எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி மரம் அது இதுன்னு இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஆனால் இங்கே வீடும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க. இங்கே சின்னதாக வீடு இருந்தால் கூட அது அவ்வளோ அழகாக கட்டியிருப்பாங்க. சின்னதாக ஒரு பாலம். ரொம்ப பசி எடுத்துருச்சுங்க, அதனால் வண்டியை பார்த்திங்கன்னா நிப்பாட்டிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா புரோட்டாவும் இந்த எக் கறின்னு சொல்கிறாங்க, அதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு தெரில, சாப்பிட்டு பார்ப்போம். நம்ம லக்கேஜெலாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஓகேங்க, மீதிலாம் பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு நான் மோட்டோ வ்ளாக் பண்ணுறேன். எங்கே போனாலும் கூலிங்காக பாட்டில் கேட்குறாரு. போச்சுடா. திரும்பவும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிறானா? உன்னை என்ன தான்டா பண்ணுறது?
ஆமாம் ப்ரோ. அடிக்கடி பிரச்சனை பண்ணுதுங்க. கொஞ்ச நேரம் என்ன ஸ்டார்டிங்கில் விட்டோம்னா அதனால டக்குன்னு டவுன் ஆகிடுச்சு பேட்ரி. ஓகேங்க, அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சாச்சு. கொஞ்சம் தூரம் தான் வண்டியை பிடிச்சி தள்ளினேன். அதுக்குள்ளேயே பனியன்லாம் வெறுத்துருச்சு. டைரெக்டாக பனசாரா டேம் தான் போகணும். இல்லை, பனசாரா டேம். ஐயோ ஐயோ, வாயிலே நுழைய மாட்டேங்குது. அதை தூக்கி போட்டு வராராம். போச்சிடும். தூக்கி தூக்கி கீழே போட்டுட்ருக்க. அது ஒன்றும் இல்லைங்க. வழியில் ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, இதோ அந்த மரத்துலேருந்து இந்த ஓலை விழுவும்ல, அது மாதிரி ஏதோ விழுந்து கிடந்தது. அதை எடுத்து ஓரம் போட்டுட்ருக்காரு. இங்கே பாருங்கள் பலாப்பழம். இங்கே பலாப்பழம் மரம் கூட நிறையா இருக்குங்க. அங்கே பாருங்களேன். இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் தாங்க இருக்குது அந்த பனசுரா சாகர் டேம். மீன் முன்னாடி பாருங்களேன், இந்த மலை எப்படி தெரியுதுன்ட்டு. அப்படியே ஏதோ பெரிய மணல் மேடு மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் வந்திருக்கேங்க. இந்த இடத்துக்கெலாம் நம்ம வந்திருக்கோம். நம்ம ஆல் ஓவர் கேரளா ட்ரிப் வந்தப்போலாம் இதோ இந்த இடத்துக்குலாம் வந்தோம். எடக்கலுக்கு இங்கே தான் இல்லை, இடுக்கி வியூ பாயிண்ட்டு நினைக்க. ஐயோ என்ன அது? லக்கிடி வியூ பாயிண்ட்டு. லக்கிடி வியூ பாயிண்ட் அங்கே தாங்க இருக்குது, மேலே தான் இருக்குது. இதெல்லாம் என்னோடய விலாகில் இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளோட பழைய விலாகில் இது எல்லாமே இருக்குங்க. இந்த இடம்லாம் இருக்கும். இப்போ வந்து பனசுரா சாகர் டேம் போவோம். இந்த சைடு பார்த்தா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். என்ன எக்கு தப்பா வண்டி ஓட்டுறாங்க. இங்கே பாருங்க, ஒரு மாதிரி நல்ல அழகான வியூங்க. ஏன் இப்படி ஓட்டுற? காரை கண்ணா பின்னான்னு ஓட்டுறாரு. இன்னும் வெறும் 2.5 கிலோமீட்டர் தானா? பக்கமாக தாங்க இருக்குது. போயிடுவோம், டேமுக்கு போயிடலாம். கோழிக்கோடு இப்படி தான் போகணும். பனசுரா சாகர் டேம் வந்து இந்த சைடு. கோழிக்கோடு ஸ்ட்ரைட்டாக போனோம் போதும். நம்ம கோழிக்கோடு தான் போகிறோம் அடுத்து. இந்த பனசுரா சாகர் டேம் பார்த்துட்டு இன்னும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வயநாட்டில் பார்த்துட்டு டேம் போயிடலாம். ஓ, நமக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. இதுவும் க்ளோஸா ப்ரோ? என்ன க்ளோஸா இதுவும்? அவர்கிட்ட கேட்போம். அண்ணா டேம் 200 meters. It's open? Okay. வாவ், இந்த இடம்லாம் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. வீடெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கட்டி வச்சுருக்காங்க. இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. கண்டிப்பாக எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்கும். டேம் வந்துருச்சு, டேம் வந்துருச்சு. டேமுக்கு மேலே நிறையா சோலார் பிளேட் வச்சுருக்காங்கங்க. அடேங்கப்பா, சோலார் பிளேட்டாவது? சோலார் பிளேட்டு தான். இங்கே தான் இங்கே பார்க்கிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க.
ஓகேங்க, இதுதான் பனசுரா சாகா டேம். பார்க்கிங் போட்டு உள்ளே போகும்போது நான் பிளாக் பண்ணுறேங்க. பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிட்டு இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் எடுக்க வந்துட்டோம். என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு 40 ரூபாங்க. வாங்கிட்டு மேலே போய் பார்ப்போம். வியூலாம் எப்படி இருக்குன்னு தெரில. இந்த வியூ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி மேலே போய் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் க்ரௌட் ஆனால் அதிகமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், டேம்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் தண்ணி அந்த பக்கம் இருக்கு ப்ரோ. இல்லை ஆமாம், அந்தாண்ட இருக்கு. மழை வரப்போ இந்த சைட்லாம் தண்ணி வரும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளலாம் சோலார் பாருங்களா? சோலார் தானே? ஆமாம், சோலார் பிளேட் தான் மேலெல்லாம். இல்லை சோலார் ஆமாம் சோலார் பிளேட் தான். அங்கே செமையாக இருக்கு பாரு ப்ரோ. அதான் அங்கே மலை அழகா இருக்கு ப்ரோ. கேமரால பார்க்க செம்ம அழகா இருக்கு ப்ரோ. ஆமா ப்ரோ, நானும் ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்க போறேன் ப்ரோ. ஷார்ட் வீடியோ எடுக்கணுமா? இங்க வந்து ஜிப் லைன் இருக்குங்க. ஜீப் கார்ல ஃப்ளைட்ல அனுப்பிச்சிட்டு போவாங்க. அதுவும் ஜிப் லைன் அங்க இருக்கு. இந்த ஃபோர்ஸ் வண்டியெல்லாம் எதுக்கு? இங்கிருந்து அங்கே கொண்டு போய் விடுறதுக்கு, அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து விடுறதுக்காக இருக்குமோ? ஆனால் நடக்க முடியலைங்க, நடக்கவே முடியல. அது அங்கே இருக்குது ஜிப் லைன். ப்ரோ ஏன் ப்ரோ ஒரு மாதிரியா இருக்கா? நடந்து போகிறது ஒரு மாதிரியா இருக்கா? நான் வேணா தூக்கி போட்டா? ப்ரோ அங்கே பாருங்க ப்ரோ, எவ்வளோ வேகமாக வராங்க ஜிப் லைனில். மேலே போய் ஒரு வியூ காமிச்சிட்டு என் பண்ணி போங்க. ரொம்ப நேரம் காட்ட வேண்டாம். கரெக்டாக நிப்பாட்டுச்சு. போட்டிங்லாம் ப்ரீ புக்கிங்கா ப்ரோ? முன்னாடி ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். ஆனால் வியூலாம் நல்லா இருக்குங்க இங்கே ப்ரோ. வியூ நல்லா இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ இது ஏன் நீ மோசங்கிறியா? வாவ், இதெல்லாம் தமிழில் வைக்கலாமே ப்ரோ. சூப்பராக. என்னங்க இது மொபைல்? OnePlus மொபைல் தீயா இருக்கு. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கா? மொபைல் நல்லா இருக்கு. பயங்கரமா இருக்கா? இதே தமிழில் வைக்கலாம். சரி, அப்போ வேற வைப்போம் நம்ம. வேற இருக்கு ப்ரோ. பாம்பு இருக்குமா இங்க? பிவார் ஆஃப் ஸ்னேக்னு போட்டிருக்கு ப்ரோ. செமையா இருக்கு ப்ரோ போட்டிங். அங்க என்ன இருக்குன்னு தெரியலையே ப்ரோ. அங்க கூடார மாதிரி இருக்கு. ஓகே, இங்கெல்லாம் வீடியோ எடுத்தாச்சு. ரொம்ப நேரம் எடுத்தா உங்களுக்கு போர் அடிக்குங்க. கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துட்டு கீழே போய் வீடியோ ஆன் பண்ணலாம் நம்ம. அவ்வளோதாங்க, இந்த இடத்த விட்டு கிளம்புறோம் நாங்கள். இப்போ இந்த அழகான இடத்த மிஸ் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். இங்கே தொட்டாஞ்சிடுங்கி இங்கே பாரு ப்ரோ. ஆமாம், புளியாங்க மாதிரி. ஓகே, மீதிலாம் கீழே போயிட்டு நம்ம மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணுவோங்க.